டீம்மேட் இல்லம்மா, உன்னோட இன்டிமேட். ஹாய் ராஜ், நீயா? ஆமா, கம் ஆன். நீ எப்படிங்க? இந்த ஹோட்டல்ல நான் டான்சரா இருக்கேன். டான்சரா? ஏதோ பெருசா காலேஜ் முடிச்சிட்டு சோஷியல் சர்வீஸ் பண்ண போறதா சொன்ன? இதுவும் ஒரு வகையில சோஷியல் சர்வீஸ் தான். நிறைய நிதி திரட்டி ஏழைங்களுக்கு விருந்து படைக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா இப்ப ஒவ்வொருத்தர் பார்வைக்கும் நானே விருந்தாயிட்டேன். ஆமா, நீ என்ன பண்ற? உன்ன மாதிரி எதையுமே ஓப்பனா சொல்ல மாட்டேன், சீக்கிரட்டா தான் சொல்லுவேன். எங்க? உன் பெட்ரூம்ல. யூ நாட்டி. கம் ஆன். உன்னை விட்டு இன்னும் இந்த டபுள் ஏ ஜோக்ஸ் போலையா? சொல்றேன் கேளு. அந்த கடையில இருந்து கேர்ஃபுல் ஆயிட்டு வந்தாளா? ஸ்டாப். இனிமே உன் ஜோக்க சென்சார் பண்ணி தான் கேட்க போறேன். ஆமா, காலேஜ்ல என் ஃப்ரெண்ட் லிலி உன்னை சுத்தி சுத்தி வந்தாளே, அவ என்னன்னா? ஒண்ணுமே ஆகல. முதல்ல நான் பேசினேன், அவ சிரிச்சா. அப்புறம் அவ பேசினா, நான் சிரிச்சேன். கடைசியில 2 பேரும் பேசணும், ஒரே சிரிச்சிருச்சு. காரணம்? அவளுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சான், 2. அப்புறம் ஷக்கிலா, ஒரு சீரியஸான மேட்டர். நீ எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும். என்ன ராஜ், உனக்கு செய்யாமலா? சொல்லு. ஷக்கி, நீ சொன்ன சில இன்ஃபர்மேஷனை என் ஃப்ரெண்ட் ஏசி விஜய் கிட்ட சொன்னேன். நான் இந்த விஷயத்துல கொஞ்சம் டீப்பா இறங்குறதா முடிவு பண்ணிட்டேன். உன் முதலாளி உனக்கு வேண்டியவரா இருக்கலாம், ஆனா அவர் இந்த நாட்டுக்கு தேவைதானான்னு நாங்க முடிவு எடுக்க வேண்டிய நிலை இருக்கும். நோ ப்ராப்ளம் ராஜ், ஐ வில் ஆல்வேஸ் ஹெல்ப் யூ. இன்னைக்கு ஒரு பெரிய கெஸ்டுக்கு ஜாக் பார்ட்டி வைக்கிறாரு, நீ கலந்துக்கிறியா? அப்படியா? அந்த பார்ட்டில நான் எப்படி கலந்துக்கிறது? நீ என் கூட டான்ஸ் பண்ற. வாவ், ரியலி கிரேட். Hey, what's all this? Your diamonds. Welcome, Mr. Jackson. You are under arrest. என்ன சார், தங்களுக்கு ஆர்டர் கொடுத்த நெக்லஸ் வந்திருக்கீங்க? ஓ, ஒரு நிமிஷம், பெட்டி மாறி போச்சு. மேடம், கொஞ்சம் வரீங்களா? நீங்களா? அடட, நீயா? மேடம், நகைப்பெட்டியை மாத்தி கொடுத்துட்டோம். உங்ககிட்ட நாங்க கொடுத்தது இவங்க ஆர்டர் கொடுத்த நகை. அது ஒண்ணும் இல்லம்மா, என் தம்பியோட வருங்கால மனைவிக்கு நகை ஆர்டர் கொடுத்ததுங்க. அது உங்க கைக்கு வந்துருச்சு போல இருக்கு. ஓஹோ, இந்தாங்க. பரவாயில்லம்மா, இந்த டிசைன் உனக்கு பிடிச்சிருந்தா நீயே வச்சுக்க, நான் வேற பண்ணிக்கிறேன். நீங்க ஆசைப்பட்டு செஞ்சது நீங்களே வச்சுக்கங்க. வரேம்மா. ஏண்டி ரம்யா, உட்டி என்ன செய்யறாரு சொன்ன? டாக்டர் டி. ஐயோ பாவம். ஏண்டி பாவம்னு சொல்ற? ஒரு பொண்ணு யார வேணாலும் மேரேஜ் பண்ணிக்கலாம், ஆனா ஒரு டாக்டரையோ போலீஸ்காரையோ மட்டும் பண்ணிக்கவே கூடாது. ஏன் பண்ணிக்க கூடாது? சினிமா போலான்னு இருப்போம், சீக்ரெட் மீட்டிங் இருக்குன்னு போலீஸ்காரர் போயிடுவாரு, அத்தானுக்காக ஆசையா காத்துட்டு இருப்போம். ஆபரேஷன் இருக்குன்னு டாக்டர் போயிடுவாரு. மொத்தத்துல நாம மூட்ல இருக்கிறப்போ அவங்க ஒர்க்ல ஸ்பீடா இருப்பாங்க. பார்த்தா படிச்சவ மாதிரி தெரியுது, உனக்கு எதுக்கு இந்த வேலையெல்லாம்? எந்த வேலையெல்லாம்? சாப்பிட வந்த, சாப்பிட்டு இருக்கேன். What do you mean? இங்க உட்கார்ந்துகிட்டு எனக்கு சிக்னலா குடுக்குறேன்? What? சிக்னலா? உங்களுக்கா? நோ 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 மேடம், நீங்க என்ன தப்பா புரிஞ்சுட்டு இருக்கீங்க. அங்க பாத்தீங்களா? குழந்தை ஸ்வீட்டல? குழந்தை இப்பதான் வந்துச்சு, நீ என்ன சீட் பண்ற? நீங்க என்ன வேணா நினைச்சுக்கங்க, ஐ டோன்ட் கேர்.
ஹாஃப் பேண்ட் போட்டிருக்கேனே, எனக்கு என்ன வைக்கும்? நீங்க எதுக்கு வரேன்னு இப்பதான் தெரியுது. மேடம், பார்ல எக்ஸசைஸ் பண்றவனுக்கு வேற யார் மேலயும் கவனம் இருக்காது. நீங்க என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அதுக்கு நான் பொறுப்பு இல்ல. நீ என்ன ஃபாலோ பண்ற? நீங்க என்ன குற்றவாளியா? நான் யார் தெரியுமா? பேர் சொன்னா தானே தெரியும். இத நான் பண்ணணும். சுத்த நியூசன்ஸ். முதல்ல உங்களுக்கு சென்ஸ் இருக்கான்னு பாத்துக்கங்க. டேய் விஜய், வந்த வேலையை கவனி. பொண்ணுங்களோட பேசாத, அக்கா சொல்லிருக்காங்க. அக்கா, உங்ககிட்ட நான் ஒரு முக்கியமான விஷயம் பேசணுமே. நானும் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்னு இருக்கேன். நான் சொல்ல போற விஷயம் உங்களுக்கு அதிர்ச்சியா இருக்கலாம். நான் சொல்ல போற விஷயமும் உனக்கு அதிர்ச்சியா தான் இருக்கும். அக்கா, நான் நல்லா யோசனை பண்ணி தான் இந்த முடிவுக்கு வந்திருக்கேன். நானும் நல்லா யோசனை பண்ணி தான் இந்த முடிவுக்கு வந்திருக்கேன். சுத்தி வளைச்சு நான் பேச விரும்பல. ரேகாவை நான் கல்யாணம் பண்ணிக்கணும், அதுதான் என்னோட விருப்பம். அதுக்காகத்தான் பெரிய ஒரு பொண்ணம்பலத்தை வர சொல்லியிருக்கேன். அக்கா, அதைத்தான் நானும் சொல்ல வந்தேன். என் மனசுல இருக்கிறது தாண்டா நீ எப்பவும் வார்த்தையா சொல்லுவ. நீங்க என்ன சொன்னாலும் என்ன சமாதானம் பண்ண முடியாது. கல்யாண நேரத்துல ஏன் வீணா கன்ஃபியூஸ் பண்ணிக்கிற? நீங்க ஏன் என்கிட்ட உண்மையை சொல்லல? சொல்லிருப்பேன். ஆனா நீதான் உனக்கு போலீஸ்காரன் டாக்டர் எல்லாம் பிடிக்காதுன்னு சொன்னீங்க. அதுக்காக பிரஸ் ரிப்போர்ட்னு சொன்னா மயங்கிடுவேன்னு அர்த்தமா? நான் என்ன சொல்லியிருந்தாலும் நீ என்கிட்ட மயங்கிருவேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். என் ராசி எப்படி? ஓஹோ, கன்னிராசியா? கால ராசி. ஏய், இப்போ என்ன பண்ண சொல்ற? ஒண்ணு பண்ணட்டுமா? நாளைக்கே போய் என் வேலையை ரிசைன் பண்ணிட்டுமா? ஷக்கீலா, இது வரைக்கும் நீ எனக்கு பண்ணிருக்க உதவி என்னால மறக்க முடியாது. ஆனா இப்ப நீ பண்ண போற உதவி என் சரித்திரத்தையே மாத்தி அமைக்க போகுது. உங்களோட டேப் ரெக்கார்டர் இருக்கா? ஓ எஸ், மினி டேப் ரெக்கார்டர், லேட்டஸ்ட். குட். நீ என்ன பண்ற? உன்னோட பாஸ் ஜாக்கும் இன்ஸ்பெக்டர் ஜெயராஜன் பேசுறத டேப் பண்ற. ஐ வாண்ட் சம் குட் எவிடன்ஸ். ஓகே ஓகே. ஆச்சரியமா இருக்கு, என்னால நம்பவே முடியல. என்னால மட்டும் நம்ப முடியுதா என்ன? திடீர்னு ஒரு நாள் என் வீட்டுக்கு வந்தா, உன் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க போற, நீ என்ன சொல்றேன்னு கேட்டா ஷாக்காய் போச்சு. எப்படியோ வலையில விழுந்துட்டான்னு சொல்லு. அவன் என் வலையில விடல, என் பொண்ணு வலையில விழுந்துட்டா. எப்படி? ஓ, ஷகீலா. அது இருக்கட்டும், புலி கோகைக்குள்ளேயே வந்துடுச்சு. அப்படி சொல்லாத, இப்படி சொல்லு. எப்படி தெரியுமா? எலி பொறிக்குள்ள மாட்டிக்கிச்சுனா. ஏய் ஷகீலா, எஸ்கியூஸ் மீ சொல்லாத, எஸ்கியூஸ் மீ சொல்லு. நல்லா சரி, நல்லா சரி, நல்லா சரி. இனிமே எதை பத்தி கவலைப்படாத. இத பாரு, ஒலிம்பிக் ஷிப்பிங் கார்பரேஷன் மூலமா நாம பெண்களை வெளிநாட்டுக்கு அனுப்பணுமே, அந்த ஃபைல். கோடிக்கணக்கான டைமண்ட்ஸை வெளிநாட்டுக்கு கடத்தணுமே, அந்த கிரிமினல். கந்தசாமி மூலமா நீதான் முத்துக்கருப்பன் ஏற்பட்ட சந்து. அத்தனை நாளையோட க்ளோஸ். எப்படி தெரியுமா? அந்த பையன் எனக்கு மருமகனா ஆக போறானே, அதனால. ராஜ், நீ எவ்வளவோ உதவி பண்ணிருக்க, ஆனா இந்த உதவி என்னால மறக்க முடியாது. ஏன்னா நான் நன்றி உள்ளவன். ஏய் ஃபூல், நமக்குள்ள என்ன ஃபார்மாலிட்டி? நீ நன்றி உள்ளவன் எனக்கு நல்லாவே தெரியும்டா. ஏய், நாளைக்கு காலையில நடக்க போற கல்யாணத்துக்கு மிஸ் பண்ணாம வந்துடணும். ஏன்னா அது நம்ம வெற்றி விழாடா. ஓகே. ஏய், எல்லா பேரும் வந்துடணும். வெல்கம். நான் உங்களை தனியா வர சொன்னதுக்கு காரணம், நம்ம கேங்லயே ஜெயராஜுக்கு சப்போர்ட்டா சில ஆளுங்க இருக்காங்க. அவங்கள நீங்க ஃபாலோ பண்ணுங்க. ஷக்கீலா,
ஷக்கீலா நமக்கு துரோகம் பண்ணிட்டா. அவளையும் அந்த பயலையும் பிடிச்சு கொண்டாங்க. ஓனவா பாக்குற வாடி.